ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்படி வெளியில் வந்து அப்படியே க்ரீனிஷாக இருக்காங்கல்ல, ஸோ அது மாதிரி என்னோடய பார்க்கிங், அதாவது கார் வைக்கிறதுக்காக இருக்கிற பார்க்கிங்கில் எப்படியெல்லாம் கார்டன் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்கிங்கில் என்ன மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ட்ஸு வச்சுக்கலாம், இல்லாட்டா பார்க்கிங் பிளான்ட்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அவங்கள தான் பார்க்க போகிறோம். அவங்கள்ல எது எது நல்லா வந்திருக்குது, எது எது வரல அப்படின்றத நான் காமிக்கிறேன். என்னெல்லாம் பண்ணுவேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதில் வந்து என்னென்னா நல்லாவே சன்லைட் படுங்க. பார்க்கிங்கில் வந்து பயங்கர சன்லைட் படும். ஸோ அதனால் வந்து சன்லைட்டுக்கு வந்து இதுவே கிடையாது, குறையே கிடையாது. ஸோ அதனால் வந்து டைரக்ட் சன்லைட்டில் தான் இருக்கிறானுங்க. அப்பப்போ மார்னிங் சன்லைட் நல்லா படுவானுங்க, ஈவினிங் ஆனால் இந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வந்து ஒரு 4 பாட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்னும் நிறையா பாட் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வந்து கார் பார்க்கிங்கில் வந்து கார் இல்லை இப்போதைக்கு எங்ககிட்ட. ஸோ அதனால் கார் வைக்கிறோமோ இல்லையோ நிறைய கார்டன் வைக்கணும் அப்படின்றது ஆசை. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பாட்டு வந்து இந்த மாதிரி மட்டை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன். நல்லா வாட்ரு விட்டுட்டு கொஞ்சம் கிளறினோன்னா இன்னுமே வந்து நல்லா பொல பொலன்னு வருவானுங்க. அது இந்த ஃபோக் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இந்த பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். இவங்ககிட்ட வந்து நான் வந்து இந்த கோல்டன் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி லைட் ஷேடில் இருக்கும் இந்த மணி பிளான்ட்டு. சூப்பராக இருப்பான். கேரளாலேருந்து ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். போன ஏப்ரலில் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது சம்மருக்காக வெக்கேஷன் போயிருந்தோம். அப்போது வந்து அந்த இதில் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து மணி அது வாஸ்துப்படி ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அவன் வந்து டெத் ஆகிட்டான், திரும்ப துளுத்து வந்துட்டுருக்கான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சு வளர்த்ததாங்க. சில இது வந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில். இவன் வந்து ஒரு க்ரோட்டன்ஸ், அதாவது பிங்க் ஷேடில் வருவான் இல்லையா, நல்ல லாங்காக நீளமாக வருவான். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது க்ரோ ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இவனும் வந்து ஒரே சின்ன கட்டிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ இவனே வந்து இதை மட்டில் வச்சு பாருங்கள், நல்லா வந்து அது குட்டி குட்டியாக அந்த லீஃப் வந்து வெளியில் வந்துட்டுருக்குறான் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிசி பிளான்ட். இவனும் வந்து கட்டிங்ஸ் வாங்கிட்டு வரல, இங்கே யாருக்கிட்டையுமே இந்த பிளான்ட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த நர்சரியில் போய் எவ்வளோ பைசா விற்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்த போகிற ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து இருந்துச்சுன்னா சின்ன கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சோன்னா நல்லா க்ரோ ஆகிடும். இந்த ஜிசி பிளான்ட் இங்கே யார்ட்டுமே கிடையாதுனால நான் வந்து நர்சரியில் தான் வாங்கினேன். இதுவே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கினேன். இது வந்து என்னென்னா ஒரு ரெண்டு கிளையில் வந்து ரொம்ப போயிட்டே இருந்தான். எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்னடா 2 கிளையில் மட்டும் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல ஸ்டெம்மு பயங்கரமாக நல்ல தடிமனாகவே இருந்தது. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் ப்ரோக் பண்ணி இப்படி வச்சு விட்டேன். சூப்பராக வளர்ந்துட்டான். இதெல்லாம் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையருங்க. அவங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா இருந்துச்சுன்னா உங்கள் அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிளான்ட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நல்லா இன்னும் சூப்பராகவே வச்சுருக்குறாங்க. பட் எனக்கு வந்து இன்னும் நிறைய பிளான்ட் வாங்கணும், நிறையா க்ரோட்டன்ஸ் அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசை. ஸோ போக போக பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம க்ரோ ஆகலையில். இதுவே வந்து இப்போ தான் வச்சுருக்குறோம். ஒரு 10 பார்ட்ஸ் கிட்ட நம்ம பார்க்கிங்லேயே வச்சுருக்கோம். இந்த ஜிசி பிளான்ட் ரொம்ப அழகுங்க. ஆனால் லீஃபெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா இருக்காது, ஒரு செடி மாதிரியே இருக்காது, ஏதோ ஒன்று அந்த கிராஸ் மாதிரி அப்படியே படிஞ்சு போயிருப்பான்ல, அப்படி தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு நான் ப்ரோக் பண்ணி கட்டிங்ஸ் பண்ணி திரும்பி வச்ச செடியும் சூப்பராக வளர்ந்துட்டானுங்க பாருங்கள், அழகாக இருக்கிறானுங்க பாருங்கள். இல்லை ஷேடட் சன்லைட்டில் வருவானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வச்சுருக்க பார்க்கிங்கில் வந்து டைரக்டு சன்லைட்டே வந்து படுறாங்க. ஸோ அதனால வந்து நல்லா வந்து க்ரோத்து கிடைக்குது. அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா வந்து நம்மளுடைய ரைஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இது வந்து இன்டோருக்குள்ளே இருக்கிறதுனால, அதாவது பார்க்கிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப சன்லைட் பட்டு அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஒரு சண்டே இந்த சண்டே ஊற்றுனீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து பிளான்ட் வந்து
ஒரு ஷேடடான ஒரு இதில் இருக்கிறதுனால என்னென்னா சீக்கிரம் அழுகி போயிடும், இல்லாட்டா வளரவே வளராது, ஒரு மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்டுங்க. அந்த பக்கெட்டை தாண்டி மீறின ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். இவன் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான். ஸோ வீட்டுக்குள்ளே என்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் லாங் வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிளான்ட் வச்சா ஆக்சுவலாக வந்து ஸ்னேக் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவனுக்குள்ளேயே ஸ்னேக் உட்காந்துருப்பான். அப்படி தான் இருப்பானுங்க. அது எந்த மாதிரி இதுன்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஆனால் அதையும் தாண்டி என்னென்னா இவன் வந்து ஒரு சூப்பரான வந்து ஏர் ப்யூரிஃபையர். இவனை வந்து சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இவனுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த க்ரோத்தும் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த அந்த க்ரீனிஷும் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் வந்து அவனையும் வந்து நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணணும். ஆனால் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஊற்றுற வாட்டர் வந்து இவனுக்கு ஊற்றவே கூடாது. இவனுக்கு வந்து அளவாக அந்த மண் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்றது செக் பண்ண. நான் வந்து கீழே இந்த பாட்டில் எதுலேயுமே வந்து ட்ரைனேஜ் ஹோல் வந்து நான் போடவே இல்லை. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சண்டே ஒரு டைம் வந்து வாட்டரிங் நல்லா பண்ணினேன்னா ஒரு மிடில் வந்து வெனஸ்டே பண்ணுவேன், இல்லாட்டா அடுத்த சண்டே அப்படி தான் பண்ணுவேனே தவிர்த்து டெய்லி பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கிங்கில் வச்சுருக்க பிளான்ட்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்து வாட்ரு வந்து ரொம்பவே முக்கியம். மேலக்க நம்ம பார்க்கலாம் ட்ரையாக இருக்கும், ஆனால் உள்ளார வந்து வாட்ரு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இல்லாட்டா வந்து பிளான்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த லீஃப்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்றது. பார்க்கிங்கில் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, நம்ம வாட்டரை ஓஸ் வச்சு அப்படியே வந்து அடிச்சு விட்டோம்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும். எப்பயுமே என்னோடய கண் பார்வையிலே இருந்துகிட்ருப்பானுங்க. ஒருத்தன் வந்து ஏதாவது கொஞ்சம் டல் ஆகிட்டாங்கன்னா அப்படியே எனக்கு தெரிஞ்சிடும், ஓ இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கேரிங்கோடு தான் இருப்பானுங்க. நம்மளும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டெரஸுக்கு போகிற ஸ்டெப்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து பெரிய பெரிய லீஃப் வரும் இல்லையா, அந்த மணி பிளான்ட். எனக்கு என்ன ஆசைன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஸ்டீல் ஹேண்டில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹேண்டில் ஃபுல்லாமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து வால்லெலாம் வந்து பெரிய பெரிய விரிசல் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ஸோ அதனால வந்து அது அப்படி இருக்கும். அந்த இதில் போகிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் சூப்பராக இருக்குங்க. அந்த மணி பிளான்ட்டோட இந்த மணி பிளான்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல லீஃபும் பெருசாக இருக்கும். ஒரு இதாக வளரக்கூடிய ஒரு இது தான். எனக்கு என்ன ஆசைன்னா இந்த கேண்டிலில் ஃபுல்லாமே இவனை வந்து ஹேங் பண்ணி விடணும் அப்படின்னு ஒரு ஆசை. கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகியிருந்தாங்க இந்த க்ரோத்து. இப்போ வந்து திரும்பவும் வந்து நமக்கு வந்து க்ரோத் ஸ்டார்ட் ஆகிருக்குது. பாருங்கள், லீஃப்லாம் வந்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு நல்ல க்ரோ ஆனதுக்கப்புறம் இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி வீட்டுக்கு முன்னாடியும் மணி பிளான்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதுலெலாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்க. அந்த மரம் வைக்கக்கூடாது, இந்த மரம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு மார்னிங் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குதா அப்படின்ற ஒரு இது தான். நம்மளுடைய உழைப்பு எதுவுமே வீணாக போகிறது இல்லைங்க. அப்படி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறத கடவுள் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களா? அப்படி தான் எனக்கு தோணும். வாழை மரம் வைக்கக்கூடாது, மணி பிளான்ட் வைக்கக்கூடாது, அப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட் நேமு, ஆக்சுவலாக இந்த பிளான்ட் எனக்கு மறந்து போச்சு. அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோடைய கிரீடத்தில் இருக்க அந்த முள், இந்த ஜீசஸ் கிறிஸ்ட் அந்த முள் தான் இந்த முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். இவன் வந்து கொஞ்சம் பழசாயிட்டா இப்படி தான் இருப்பான். ஸோ புதுசாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இவங்க வந்து என்னென்னா மார்னிங் சன்லைட் அவ்வளோவா படாது, ஈவினிங் சன்லைட் வேணால் அவங்களுக்கு படும். ஈவினிங் சன்லைட் வேணால் இவங்களுக்கு சூப்பராக படும். ஸோ 2 பாட்டு மட்டும் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நிறைய பாட்டு வைக்கணும்னு தான் ஆசை. இந்த முள் வந்து இப்படி ப்ரோக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு பால் மாதிரி வரும். ஸோ பாய்சன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பசங்க இருக்க இடத்துல வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஆனால் என்னோடய பசங்க இதை டச்சே பண்ண மாட்டாங்க. அந்த வரைக்கும் தே ஆர் வெரி குட் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே போகிற ஸ்டெப்ஸு. இது வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுங்க. அது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்பைடர் தான். அதான் இந்த இதெல்லாம் கட்டிங் பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். கீழே இருக்குதுல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுச்சு.
ஸோ இதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி விடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இருக்குதுல்ல, இது ஒரு கட்டிங்ஸை மட்டும் எடுத்து இன்னொரு பாட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகிறாங்க. அந்த பாட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து வீட்டுக்கு போகிற ஸ்டெப்ஸில் இருக்காங்க. ஒரு 3 பாட்டு வச்சுருக்குறேன். இதுவும் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஸ்பைடர் பிளான்ட்லாம் வேறு லெவலுங்க. இதில் வந்து டைரெக்டாக சன்லைட் படாது. பட் ஆனால் சூப்பராக வளர்றான் பாருங்க. அதாவது சன்லைட்னா என்ன சொல்கிறது, இது சன்லைட்டே எனக்கு தெரிஞ்சு படாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிறதுனால இட் மேபி வளருதோ என்னவோ எனக்கு தெரியலை. டைரெக்ட் சன்லைட்டில் வச்சாலும் சூப்பராக இதுக்கு மேலே வளரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்க லீஃபு அப்படியே கொஞ்சம் ஷேடாகி எல்லோ கலராக மாறிடுது. இதுலேயே நிறையா பிளான்ட் இருக்குது. ஸ்பைடர்லேயே நிறையா பிளான்ட் இருக்குதுன்னு நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவங்களாம் வாங்கி வைக்கணும். இந்த ஹேங்கிங்லேயே ஸ்பைடர் பிளான்ட்லாம் இருக்குது இல்லையா, அதில் வாங்கி. நெக்ஸ்ட் வந்து அரிக்கா பிளான்ட். நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ப்யூரிஃபையர் தாங்க. அவ்வளோ ஒரு எனக்கு உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்க்கிங்கா இல்லை கார்டனா அப்படின்ற லெவலுக்கு வந்து இன்னும் பார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வச்சதே ஒரு ஹாப்பினஸ்ஸு. இன்னும் வைக்கணும். இதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ்லாம் என்னோடய பசங்க எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது எல்லாமே வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து வாட்டரிங் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஃபர்டிலைசரை விட வாட்டரிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.